வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி மென்ஸ் T20யோட 8வது மேட்ச். இந்தியா அண்ட் அயர்லாந்து 2 டீமும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜூன் 5 நைட்டு 8:00 பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் தான். இந்த கிரவுண்டில் இதுவரை ஒரு மேட்சஸ் தான் நடந்திருக்கு. அதுலேயுமே பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயாக தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, ஸோ அவங்க 2 பேரும் தான் அந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணாங்க. பட் கொஞ்சம் 2 டீமுமே டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் இதே கிரவுண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வார்ம் மேட்ச் ப்ளே பண்ணாங்க அகேன்ஸ்ட் பங்களாதேஷ். ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோருமே அடித்தாங்க. ஸோ ஒரு மேட்ச் வச்சு நம்ம வந்து எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ பார்ப்போம் ஆன் டைமில். ஸோ பிச் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டாட்ஸுமே கொடுப்போம். ஸோ இன்றைக்கி மழை பெய்ய போகிறது கிடையாது. ஃபுல் மேட்சுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லாவே பண்ணலாம். ஸோ இந்த 2 டீமே கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அயர்லாந்துமே வந்து நல்ல டீம் தான், ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க. பட் வின்னிங்கிறது இந்தியா சைடு வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் சூஸ் பண்ண தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு பிச் எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது அவருக்குமே வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது பெட்டர் வந்துட்டு செகண்ட் பேட் பண்ணிவிட்டு சேசிங் சூஸ் பண்ண தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 10+1 காம்பினேஷனில் 80%, 7+4 20% நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஹெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 2 மீது 7 தடவை மோதிருக்காங்க. அந்த 7 தடவையுமே பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுமே இந்தியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தான் ஹையாக இருக்குது. நீங்கள் நம்ம டெலிகிராம் ஜெயிலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட்டில் வந்து சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் இருக்குது. ஸோ மேட்சுக்கான ஸ்டாட்ஸ் அண்ட் அப்டேட் எல்லாமே நம்ம வந்து அங்கே தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக வந்து யார் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அயர்லாந்துக்கு அகேன்ஸ்டாக 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 149 ரன் 74 ஹையஸ்ட் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மேட்சுமே ரோஹித் சர்மா பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஹார்திக் பாண்டியா 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 75 ரன் 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அண்ட் சஞ்சய் சாம்சனை பொறுத்தளவுக்கு 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 118 ரன் 59 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ பார்ப்போம் சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்கதா இல்லையான்னு. ஸோ ப்ளே பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ரே பெல் பண்ணி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 6 மேட்சஸ் ப்ளே பண்ணி 156 ரன் 26 ஆவரேஜ். அண்ட் பால் ஸ்டைலிங் 6 மேட்சஸ் ப்ளே பண்ணி 56 9 தான் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஓரளவுக்கு ஃபார்மோட ரொம்ப போராக தான் இருக்குது. அந்த ரீசன்ட் ஃபார்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக தான் இருக்கார். அண்ட் பும்ரா 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணலாம். சஹால் 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் வாய்ப்பே கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய ஸ்பின்னர் இருக்கிறப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு பவுலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஹர்ஷிப் சிங் 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் மார்க் ஐடர் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 4 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அண்ட் எங்கே பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணி 7 விக்கெட். ஸோ பும்ரா அண்ட் எங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரவுண்டில் இந்த வார்ம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு மேட்ச் 23 ரன்னும், ரிஷப் பண்ட் ஒரு மேட்ச் 53 ரன் அடிச்சிருந்தார். சூரியகுமார் யாதவ் 31 அண்ட் ஹார்திக் பாண்டியா 40 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. அண்டு பவுலர்ஸை பொறுத்தவரைக்கும் ஷிவம் துபே 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஹர்ஷிப் சிங் 2 விக்கெட், பும்ரா 1 விக்கெட் தான். இந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னா பும்ரா ஓரளவுக்கு சேஃபாக ப்ளே பண்ணிடுறாங்க. பட் எந்த அளவுக்கு விக்கெட் கிடைக்கும்ன்றது தெரியல. பட் சேஃபாக போகிறப்ப எடுத்துகிட்டு தான் போகணும். ஏன்னா எப்போ வேணால் ஒரு ஆள் நிறையா விக்கெட் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாசிபிள் 11 பார்ப்போம். ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் 2 பேர் ஓப்பன் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா பொறுத்தவரைக்கு ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. பட் பெரிய இன்னிங்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியல. பட் எனிவே இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் மேபி வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மாலிகை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக சேஃபாக எடுத்துகிட்டு போவோம். மேபி ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜிஎல்ல மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் மிடில் ஆர்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜெய்ஸ்வால் ஓரளவுக்கு வந்து ஃபார்ம் வந்து அப் அண்ட் டவுனில் தான் இருந்திருக்கு. பட் எப்போயுமே இவருமே பார்த்தீங்கன்னா இனிஷியல் நல்ல ஸ்டார்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பவர் பிளேக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவரால் 50+ கூட ஸ்கோர் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்துட்டு டேலண்ட் இருக்குது. ஸோ 2 பேருமே நீங்கள் ஸ்மால் லீக்கில் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி பேட்டிங் செகண்ட் பண்ணாலும் 2 பேருமே நீங்கள் ஸ்மால் லீக் கேப்டன்ஸுக்குனா போயிட்டு அண்ட் இந்தியன் பவுலர்ஸ் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். விராட் கோலி ஸோ ஃபார்ம் சூப்பராக இருக்குது. ஐபிஎல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சையும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு 30 to 40 ரன் வந்து சாலிடாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனா பேட்டிங் செகண்ட் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் ஃபஸ்ட்னா மேபி ஒரு வைஸ் கேப்டனா கூட ட்ரை பண்ணால் போதும். சூரியகுமார் யாதவ் ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இவரால் ஸ்கோர் பண்ண முடியும். பவுலிங் ஃபஸ்ட்னா கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட் செகண்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குன்னு தெரியல. மேபி டாப் ஆர்டரில் கூட மேட்ச் முடிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டைம்லேயும் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு போகணும் அவசியம் கிடையாது. ஸோ இன்னிங்ஸ் வைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணிக்கோங்க.
ரிஷப் பண்ட் சொல்ல தேவையில்ல, கண்டிப்பாக வந்துட்டு கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு சேஃபஸ்ட் சாய்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். பேட்டிங் செகண்ட் பண்ணால் கூட நீங்கள் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி 3 பேருமே மேட்சை முடிக்க முடியும். அதிகபட்சம் சூரியகுமார் யாதவ். ஸோ இவங்க 4 பேருமே மேட்சை முடிச்சிடுவாங்க. ஸோ ரிஷப் பண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும், அப்படியே கிடைச்சாலும் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷிவம் துபே, ஸோ ஐபிஎல்லோட ஃபார்ம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. ஸோ மேபி வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றது யோசிச்சாங்கன்னா இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு கொடுக்கலாம். பட் ஓவர் எந்த அளவுக்கு பவுல் பண்ணுவார் அப்படின்றது தெரியல. மேபி ஒரு ஓவர் பவுல் பண்ணலாம் அப்படி தான் யோசிக்க தோணுது. பட் பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு 15+ ஓவருக்கு அப்புறம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவரால் ஒரு 30 to 40 ரன் இருந்தால் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ பார்ப்போம். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் சைடு போகிறாங்களா இல்லை பவுலர் சைடு போகிறாங்களா அப்படின்றது ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டில், பேட்டிங் செகண்டாக நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு டாப் ஆர்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஹார்திக் பாண்டியா சொல்ல தேவையில்ல. ஸோ கண்டிப்பாக 4 ஓவர் பவுல் பண்ணுவார். பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ ஹார்திக் பாண்டியா பொறுத்தளவுக்கு போத் இன்னிங்ஸுமே நீங்கள் மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போகலாம். கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவுலிங் ஃபஸ்ட்டில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணால் போதும். ஜடேஜா, ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ணிவிடுவார். பட் பேட்டிங் சான்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் கேச்சிங் பொசிஷனில் இருக்கிறதால அதுலேயுமே 1 or 2 கேட்ச் பிடிக்கலாம். ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சேஃபாக எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீகில் ட்ரை பண்ண வேண்டாம். அவர் சொன்னது தான். ஏன்னா பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 8th பொசிஷனில் தான் வராரு. ஸோ அப்படி வரும்போது எந்த அளவுக்கு பேட்டிங்கில் எல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும்னு தெரியல. மேபி பவுலிங்கில் விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் உண்டு. அதனால ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. குல்தீப் யாதவ் மஸ்ட் பிக். ஸோ 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணிவிடுவார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் மினிமம் 2 விக்கெட்ன்றதை குல்தீப் யாதவ் கிட்ட எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணிவிட்டு கேப்டன் வைஸ் கேப்டனோட நீங்கள் ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல சாய்ஸ். அண்ட் பும்ரா பவுலிங் ஃபர்ஸ்ட்னா கேப்டன் வைஸ் கேப்டன், இல்லைனா ஜஸ்ட் பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. பட் போத் இன்னிங்ஸ்லையுமே மஸ்ட் பிக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஹர்ஷிப் சிங் சொல்லவே தேவை. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக் தான். இவருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பவுலிங் ஃபர்ஸ்ட்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட் பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணால் போதும். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் யாராவது இம்பார்ட்டன்ட் பிக் பார்த்தீங்கன்னா பும்ரா, குல்தீப் யாதவ், ஹர்ஷிப் சிங். ஸோ இங்கே 3 பவுலருமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ மேபி வந்துட்டு ஷிவம் துபேக்கு பதில் சிராஜ் ப்ளே பண்ணால் நீங்கள் சிராஜையுமே ஃபஸ்ட் பவுலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பேட்ஸ்மேன்ஸை பொறுத்தவரைக்கும் டாப் ஆர்டர்ஸ் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி. மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா சூரியகுமார் யாதவ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஜெய்ஸ்வால் அது ரோஹித் சர்மா யாராவது ஒரு ஆள் நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு கூட போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயர்லாந்தோட பாசிபிள் 11 பால் ஸ்டைலிங் அண்ட் பால் பண்ணி 2 பேரும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸ்டைலிங்கை பொறுத்தளவுக்கு ஃபார்மோட ஒரு ரீசனாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ ஸ்டைலிங்கை பொறுத்தளவுக்கு பேட்டிங் செகண்டில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பாக ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தியன் ஃபாஸ்ட் பாலர் மட்டும் ட்ரை பண்ணால் போதும். பால் பண்ணி ஓரளவுக்கு இன்னிங்ஸை கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு பார்க்க முடியும். பட் அகேன்ஸ்ட் பும்ரா, சிராஜ், ஹர்ஷிப் சிங், ஹார்திக் பாண்டியா, ஸோ இது மாதிரி 4 குவாலிட்டி பாலர்ஸ் பவுல் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் மட்டும் ஐலாண்ட் சைட்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும். டக்லர் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். பட் இவருமே பார்த்தீங்கன்னா ஸோ பும்ரா அண்ட் அதான் நம்ம சொன்ன மாதிரி இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பாக எந்த அளவுக்கு இவங்க ப்ளே பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஸோ நீங்கள் டாப் ஆர்டரில் வந்து மேபி பால் பண்ணி அண்ட் இவங்க 2 பேரில் ஒரு ஆள் போட்டு பிக் பண்ணால் போதும். ஸ்டைலிங் பேட்டிங் செகண்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லைனா இவங்க ட்ராப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ சப்போஸ் ஐலாந்து பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் நீங்கள் டாப் ஆர்டர் 3 பேருமே நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஹாரி டக்டர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பர்சன்டேஜ் எல்லாரும் கம்மியாக எடுத்துருக்காங்க. ஏன்னா பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ எப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பவுல் பண்ணலாம். லைக் ஷிவம் துபே, ஜடேஜா இது மாதிரி மிடில் ஆர்டர்ஸ் வரும்போது அந்த டைமில் 1 or 2 ஓவர் பவுல் பண்ணி விக்கெட்டும் எடுக்கலாம். பேட்டிங்லேயுமே டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காரு. பட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேட்சஸில் மட்டும் ஃப்ளாப் ஆனார். பட் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. ஸோ 50% எடுத்துவாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மேபி நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் செகண்டாக மேபி நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு கூட இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேம்பர் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் இருக்குது. பட் பவுலிங் எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் விக்கெட் எடுத்தாங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லைனா ஜஸ்ட்டு வந்து 2 ஓவர் முடிச்சுட்டு பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 20% எடுத்து கொடுக்க முடியும். பட் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சேஃபஸ்ட் சாய்ஸ் இந்த மேட்ச் பொறுத்தவரை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரிஸ்க் சாய்ஸில் வைஸ் கேப்டனாக மட்டும் கொடுத்தா போதும். டோக்ரல், ஸோ ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ்.
இவருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஓவர் கிடைக்கும் அப்படின்றது தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்காங்க இந்த சைடில். ஸோ எந்த அளவுக்கு வந்து யார் யாருக்கு ஓவர் தருவாங்க, யார் யார் ஃபுல் ஓவர் கோட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்றது கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ ஆன் டைமில் பார்ப்போம், லைன் அப் பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம யார் யார் எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். பட் எனிவே டாப் கிரேடில் பொறுத்தவரைக்கும் டாப் ஆர்டர்ஸ் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி டீம் பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. டெலானி எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து எடுத்து கொடுத்து தான் இருக்கார். ஒரு நல்ல சாய்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் டாப் ஆர்டர் ஃப்ளாப் ட்ராப் பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டர்ஸையும் அண்ட் பவுலர்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஐலாண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக வந்துட்டு ஈஸியாக வின் பண்ணலாம். மார்க் அடைட் மஸ்ட் பிக். ஸோ எல்லாருமே வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுவாங்க. தாராளமாக நீங்கள் வந்து இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் ஸ்மால் லீகில் கூட வேறு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் சாய்ஸ் தான், பட் கண்டிப்பாக வந்துட்டு பாயிண்ட்ன்றதை எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா மேட்சுமே விக்கெட்ன்றதை எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸ். லிட்டில் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் பால் பண்ணால் இந்தியன் இந்தியன் பேட்ஸ்மேனாக கண்டிப்பாக ட்ரபிள் பண்ண வைப்பார். ஜெய்ஸ்வால் ஆகட்டும், ரோஹித் சர்மா ஆகட்டும், கண்டிப்பாக வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலருக்கு வீக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு இனிஷியல் விக்கெட் எவ்வளோ எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் ஃபஸ்ட்டு நான் பெஞ்சமின் ஒயிட் ஒரு டீசன்ட் சாய்ஸ். மேபி வந்துட்டு பவுலிங் செகண்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. பவுலிங் ஃபஸ்ட்னா நீங்கள் ஃபாஸ்ட் பாலரே போகலாம். கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஸோ நீங்கள் லிட்டிலா இல்லை எங்கேவா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் எங்குக்கு போகிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை பவுலிங் ஃபஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் 2 பேருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் பாலருக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். கண்டிப்பாக வின்னிங்கிறது நல்லா இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் பேட்டிங்கில் பார்ப்போம். ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா எங்குக்கு அகேன்ஸ்டாக 2 times அவுட் ஆகி அதுதான் சொன்னோம் ஆல்ரெடி. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அண்ட் லிட்டில் ஃபஸ்ட் பால் பண்ணாங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் பிளே கண்டிப்பாக ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சூரியகுமார் யாதவ் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு, லிட்டில் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. அக்ஷர் பட்டேல் பண்ணால் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. ஹார்திக் பாண்டியா லிட்டில் கிட்ட. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ட் லிட்டில் 2 பேர் மட்டும் தான் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதனால் 2 பேர் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம். சஞ்சு சாம்சன் பெஞ்சமின் ஒயிட் கிட்ட ஒரு தடையும், மார்க் அடையர் கிட்ட ஒரு தடையும் அவுட் ஆகிருக்கு. பட் 8 பாலுக்கு 18 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ பார்ப்போம் சஞ்சு சாம்சன் ப்ளே பண்ணுவாரா அப்படின்னு. ப்ளே பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அகேன்ஸ்ட் ஆயிலாம் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. டக்லர் பும்ரா கிட்ட ஒரு தடையும், சஹால் கிட்ட ஒரு தடையுமே அவுட் ஆகிருக்காரு. அண்ட் கேப்பர் ஹர்ஷிப் சிங் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. அண்ட் ஸ்டல்லிங்கை பொறுத்தவரைக்கும் ஹார்திக் பாண்டியா அண்ட் மெக்காத்தியை பொறுத்தவரைக்கும் பும்ரா கிட்ட, மார்க் அடையர் பும்ரா கிட்ட, பால் பண்ணி ஹர்ஷிப் சிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹர்ஷிப் சிங் அண்ட் பும்ரா வந்துட்டு நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க அகேன்ஸ்ட் அயர்லாந்து. ஸோ 4 ஃபாஸ்ட் பாலர். ஸோ அயர்லாந்து சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அண்ட் லிட்டில் அண்டு இந்தியன் ஃபாஸ்ட் பாலர் பொறுத்தளவுக்கு பும்ரா அண்ட் ஹர்ஷிப் சிங்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பாலர் சைடில் கேப்டன்ஸ் கேப்டன் போனால் ஸோ இந்த 4 பேரில் மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி கேப்டன்ஸ் கேப்டனாக கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் விராட் கோலி, ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ கண்டிப்பாக இவங்களாம் ஒரு சேஃப் சாய்ஸ். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், ரிஷப் பண்ட், ஜடேஜா, ஹர்ஷிப் சிங் இவங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராவது சஜஷன் இருந்தாலுமே நீங்கள் அவங்கள கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் டீம் பார்ப்போம். ஸோ சப்போஸ் இந்தியா ஃபஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பும்ரா கேப்டனாகவும் குல்தீப் யாதவ் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இருந்து நல்ல டீமாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து பேட்டிங் சைடில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா இவங்களுக்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மேபி பேட்டிங் செகண்ட் பண்ணால் விராட் கோலி கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணால் போதும். இல்லை எனக்கு வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா அண்ட் மார்க் அடையுமே ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜிஎல் டீம் பார்ப்போம். ஜிஎல் டீம் 1 பும்ரா கேப்டன், ஹர்ஷிப் சிங்கை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஜிஎல் டீம் 2 பும்ரா கேப்டன், குல்தீப் யாதவ் வைஸ் கேப்டன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்டர், மார்க்கர், கேம்பரை ட்ரை பண்ணியிருக்கோம். மேபி நீங்கள் வந்து இந்த இடத்துல ஷோ வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஆர் லிட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜிஎல் டீம் விராட் கோலி கேப்டன் அண்ட் பும்ரா வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் வந்து நம்ம கேப்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஹார்திக் பாண்டியா அண்ட் மார்க் அடையர் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதுவுமே ஒரு நல்ல டீமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் கேப்டன் அண்ட் ரோஹித் சர்மா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் வந்து மேட்ச் முடிக்கிற மாதிரி டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ டீம் தான், ஃபைனல் டீம் கிடையாது. ஸோ ஃபைனல் டீம் வேணால் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது கொஷின் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம கிளியர் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.